எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாம்? தலைவர் அல்ல, அம்மாவும் கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தை நீங்க சீரழிப்பு. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்ட நிலையத்தை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பங்கம் விளைவிக்க இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற உரிமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்து பிரபலம் உச்சம் ரோட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யாரு செய்வார்? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறேன், கழகத்தை நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியுடைய தொண்டனை கைக்கு அறிவிக்கலாம், என்ன தவறு செய்தேன் அது மட்டும் சொல்லுங்க. அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தை அடிப்படை தொண்டர்கள் கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கூட்டத்தை கூட்டு அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுத்த உரிமையை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல, இருக்கிறவங்க வச்சு சட்ட போராட்டம் போட்டு நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று அறிவித்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு 6 நாடாளுமன்ற தொகுதிகள் என்டிஏ அலையன்ஸ் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. என்னை கூப்பிட்டு 6 நாடாளுமன்றத்தில் இருந்த 36 சட்டமன்ற இருக்கின்ற அங்க இருக்க தலைவர்கள், மாவட்ட கழக செயலாளர் 20 தேர்தல் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, பொருளாதார வசதி இல்லை, நாங்கள் பின்னால பார்த்துக்கிறோம். என்னை நிக்கணும்னு சொன்னாங்க. தலைமை 2 வருஷம் இருக்குது சட்டமன்ற ஒரு கோடி 5 ஆண்டுகள் எனக்கு நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல பணியாற்ற நம்பிக்கை வச்சு எனக்கு சட்டமன்ற ஒரு நான் போய் நீங்க அவசியம் நிக்கணும். சரி வாங்க ஆலோசனை போட்டு நம்ம அண்ணன் ஐயா பண்ருட்டியார் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் சொன்னார் தனி கட்சி ஒரு வருஷம் இருந்தார், ஏன்னு இந்த உங்களை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுதான் மறுத்துருக்கு. அவருக்கு போய் ஆலோசனை கேட்டாங்க, இந்த மாதிரி பன்னீர்செல்வம் இந்த முட்டாள்தனமான ஐடியாவை யார் சொன்னிருக்காங்க? எடுத்துனே பன்னீர்செல்வத்தை போய் ராமநாதபுரத்தில் வேட்பாளராக சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் எடுத்துனே கேட்டார். என்னை நிற்கும் சொன்னாலும் வாயடிச்சு போனாங்க, யாருக்கு மூச்சு விட்டு பேசி விட்டாங்க. அவங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அறிக்கை விட்டு நம்மளுக்கு ஒரு கால பின்னால்தான் அப்ப பார்த்துக்கலாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. என்னை வீட்டுக்கு வந்து யாரும் சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லல, விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்து எங்க மறுமொழியை கூட்டு வந்து நீங்க அவசியம் நிற்க வற்புறுத்தியதன் காரணமாக தான் நாம அது வெயில் 12 நாள் தான் இருக்கு, பலாப்பழ சொன்னா இவங்க வேற 6 பன்னீர்செல்வம் கூட்டு வந்தாங்க. இவ்வளவு இம்சையை நீ கொடுக்க தேவையா? காமராஜர் ஐயா வந்து சாத்தூர்ல தோத்துட்டாரு, நாகர்கோயில் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாரு. அண்ணா என்ன சொன்னாரு? பெரிய தலைவர், யாரு பஞ்சாயத்துக்கு போறோம் ஜெயிக்கும் நாடாளுமன்றத்தில் பெருந்தன்மை. அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு, இப்படியா வளர்த்தாரு, சர்வாதிகாரமான வளர்த்தாரு. புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு, மாண்புமிகு அம்மாவை இப்படியா வளர்த்தாரு. அவர்கள் அனைவரையுமே அரங்கணித்து ஜாதிகளை மதங்களை அனைத்து மக்களும் சமநிலையில் தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால்தான் அம்மா தானே கேட்டாரு. பன்னீர்செல்வம் என்ன தவிர என் மகன்கள் என்னுடைய வாரிசுகள் யாருக்கும் அவசியம் 38 இடம் போட்டி ஒரே ஒரு இடம் ஜெயிக்குது நாடாளுமன்றத்தில். எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டோம் கொண்டு வர. பாரத பிரதமர் தெருவு ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் கொடுக்கணும் முடி பண்ண வரதுக்கு என்ன நடந்த கூத்துலாம் நடந்துச்சு அவங்க தெரியல. அத்தனை கூத்தியும் நடக்கலாம், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். பன்னீர்செல்வம் நிலை எடுக்க போறாரு அப்படின்னு ஏன் அழறீங்க?
அது உங்களுக்காக தெரியும். இன்னைக்குதான் வந்து நல்ல நாள். அதான் உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதுங்க. ஒவ்வொரு 5 வருடமும் பணி நிறைவு இருக்கும்போது சட்டமன்றத்துடைய பணி நிறைவு இருக்கும்போது எதிர்கட்சியில் இருக்கிறது சட்டமன்ற முதலமைச்சர்களையும் சபாநாயகர்களுக்கு வாழ்த்து இந்த நிலையில் தான் நான் சபாநாயகர்கள் நல்ல நிறைவாக நீங்க விட மாட்டீங்க. வெளியே வந்து அதிக விட்டு கீழே இருக்க சட்டமன்ற தலைவர் போற படி கேட்டீங்க சொல்லி விட்டாங்க. இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் என்ன சொல்லி விட்டாங்க? கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும். அமித்ஷா என்னை கூட்டு விட்டாங்க. சொல்ல மாட்டேன். அவரை பத்தி எனக்கு சந்திப்பு இங்க இருக்க அரசியல் அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகருக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னோட பிஜேபி சேர்த்து நான் போட்டியிட எடப்பாடி முடியாது, 15 சீட் தர முடியுமா முடியாது, 10 சீட் தர முடியுமா முடியாது, எத்தனை இடத்துல நீங்க ஜெயிப்பேன்னு கேட்டார். திரும்ப எடப்பாடி கேட்டார், 150 இடம் ஜெயிச்சு நான் உங்க கையில கொடுக்குறேன். ரைட், நான் சொன்ன டிடிவி தினகரன் இங்க நாடாளுமன்ற தொகுதியில இருந்து வேட்பாளர் நடத்த மாட்டார். 2019 சட்டமன்றத்தில் நிற்க மாட்டார். ஆனால் அவர் சொல்ற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும் கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் இப்ப ஒரே சொல்ல முடியாது. நீங்க 150 தொகுதி சீட்டு இல்லை, ஆளுங்கட்சி அவரீங்க, முதலமைச்சர் அவரீங்க, கொடுக்கலாம்னு கேட்டாரு. முடியாது. நான் வச்சா அதை இப்ப சொன்னார். சொல்லி நீங்கள் நான் சொல்லி சொன்னோம்ல, எடப்பாடி எவ்வளவு சொன்னோம்ல கேட்டாரா? ஆட்சியில பத்தி இப்ப 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிச்சா, இப்ப அவங்க இந்த அலைன்ஸ்ல இருக்கிற கூட்டணி அப்படியே தக்க வச்சிருக்காரு. ஒரு ஆள் இந்த கூட்டணி இப்ப பலமான கூட்டணி, உறுதியா அவங்களே ஜெயிப்பாங்க. நீங்க பிரிஞ்சு இடத்துல எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க. அப்ப என்னை கேட்டாரு, ஐயா நான் வந்து என்னைய நீங்க சினிமா கூட்டா வருவாங்க, வீடியோ கூட்டா வருவாங்க, எடப்பாடி கூட்டா வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டா வருவாங்க, நான் இப்போ வந்து கூட்டா வரேன். ஏன்னா நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கூட்டீங்க வந்துட்டேன், கட்சி எனக்கு பெரிய புண்ணியம் கூப்பிட்டேன். பன்னீர்செல்வம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், 9 தேதி வருவாரு, திருமண பிரசவத்துக்கு சொல்றேன்னு சொன்னாரு. அவர் வர போனாரு. அவர் சொன்னாரு கேட்கல. நான் என்ன செய்யணும்? ஏதாவது சங்கர மடத்துல சேர்ந்தலாமா சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் அடுத்தது பொறுத்து கொண்டு இன்னமும் எங்கேயே உற்சாகி பண்ணியிருந்த பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பேச வந்தீங்க? வேற கேள்வி இருக்கா? நீங்க எதோ கேள்விட்டு இருக்கீங்க. அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலே நீங்களே எழுதுங்க. அது பத்திரிகைலாம் மதிக்கிற பத்திரிகையோட அந்த மாதிரி எழுதாரு. என்னை பொறுத்தவரையில் சொல்றது தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை திரும்ப கொண்டு வரப்படும். தலைவர் என்னென்ன விதியை இந்த கட்சி இயக்கம் போது 50 ஆண்டுகளும் 55 ஆண்டுகளும் சட்ட விதிதான் கழகம் நடந்தது. அந்த மீண்டும் அந்த விதி இங்க வந்து உட்காரணும். உட்கார்ந்ததே அனைத்து மக்களும் எப்படி தலைவர் அண்ணா அப்படி கட்சி நடத்தினாரு, தலைவர் அம்மா ஜனநாயக 11 பேர் போட்டோம்ல நிர்வாகக்குள்ள, ஒரு கூட்டமாக கூட்ட வேண்டியா? சட்ட விதிகள்ல வந்து சாதகமான தீர்ப்பு வரும் பட்சத்தில் கேள்வி வரட்டும். நன்றி, வணக்கம் ஐயா. அதெல்லாம் சார், நான் டிடிவி தினகரன் உயர்ந்த உச்சபட்ச மரியாதை வைத்திருக்கிறேன். அவர் பேசுவதற்கு மேலாக என்னாலும் பேச தெரியும். அரசியல் நாகரிகங்களும் நான் பேச